இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பண்ணது சின்ன தப்பு இல்ல, ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க முயற்சி பண்ணிருக்க. ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை, மானத்தை, சந்தோஷத்தை மொத்தமா புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. மேகல காவேரிய கூட்டிட்டு வர மட்டும்தான் சொன்னா. அவ இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கணும் ஜனனி, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போகும்போது அந்த குடும்பத்துக்கு வேண்டியவங்க யாரு, வேண்டாதவங்க யாரு, பங்காளி யாரு, பகையாளி யாரு, எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அது உனக்கு தெரியாம போனதுனாலதான் சிக்கல் எல்லாமே. நான் ஏதோ இன்னசென்ட்டா பண்ண விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இவ்ளோ கார்னர் பண்றீங்க? நீ இன்னசென்ட்டா? அதை யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப வரைக்கும் அந்த மேகலை உன்கிட்ட என்ன ரகசியம் சொன்னான்னு சொல்லாம மறைக்கிற பாரு. நீ எப்படி இன்னசென்ட்டா இருப்ப? இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயத்த வச்சுதான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுல ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு, மேகலை ஒரு ரகசியம் சொன்னா நீ கதை விடுற பாரு, அந்த ரகசியம். அத கதைன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னு காரணம் இருக்கு, அத நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். இன்னொன்னு, உனக்கு கர்ப்பப்பையே இல்ல, உனக்கு பதிலா நான் தான் கர்ப்பமா இருக்கேங்கிற ரகசியம். உனக்கு பதிலா நான் கர்ப்பமா இருக்கேங்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த மேகலைக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது உன் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கணும். மேகலைக்கு அந்த விஷயம் தெரியும்னு எனக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னு வையு, நேரா சிவா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் போய் உனக்கு கர்ப்பப்பையன் இல்ல, என நீ ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டேங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் ஜனனி, இதுக்கும் ஜாக்கிரதையா இரு. என்னாச்சு துளசி? அவன் ரகசியத்தை பத்தி ஏதாவது சொன்னாளா? ஐயா, அவளுக்கு அப்படி எதுவும் தெரியாதுன்னு தான் தோணுது. அவ ஏதோ மேலோட்டமா தெரியும் தான் சொல்றா. அந்த ரகசியம் இல்லன்னா வேற எந்த ரகசியத்தை வச்சு மிரட்டி இருப்பா? கண்டிப்பா வேற ஏதோ வச்சுதான் அவன் மிரட்டி இருக்கணும். அது என்னவா இருக்கும் துளசி? மன்னிச்சிருங்கய்யா, அது என்ன ரகசியம்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. துளசி, என்னம்மா யோசிக்கிற? இல்லங்கய்யா, எனக்கு தெரியல. காவேரிக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுங்க. இந்த வீட்ல சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடந்தா நல்லா தானே இருக்கும். ஆமாமா, கல்யாணம் நடந்தாதான் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு தெரியவா? அதானே உங்க பிளான்? குடும்ப நல்லதுக்காக தான் நான் சொன்னேன். நீ ஏன் தப்பா நினைக்கிற? எனக்கு தெரியாத நீங்க எதுக்கு சொல்லிருப்பீங்கன்னு. அமராவதி, நீ என்ன சொல்றமா? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா, எனக்கும் அதான் சரின்னு படுது. போதும், உங்க பேச்ச நிறுத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆள் ஆளுக்கு கட்டி கொடுத்துடலான்றீங்க. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானு. என் விருப்பத்தை யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போதும், வீட்ல இருக்கிற பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடணும். அப்படிதான் யோசிப்பீங்களா? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் இந்த பேச்ச பேசாதீங்க. காவேரி, ஏய் அப்பா, காவேரிக்கு கல்யாணம் பண்றதுல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. மேட்ரிமோனியில வேணா ரெஜிஸ்டர் பண்ணிடலாமாப்பா? இல்லப்பா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்லி வைப்போம், ஏதாவது தெரிஞ்ச குடும்பத்துல இருந்து பேசுவாங்க, அதான் நமக்கு செட் ஆகும். அப்படின்னா அத நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க ஐயா. நாளைக்கும் நல்ல நாள் தான். எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் சொல்லலாமா?
அம்மா இது என்ன ஸ்கூலா? பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இது உன் பொண்ணோட கல்யாணமா? நீ தைரியமா பேசு. விசாலாச்சு என்னைக்கு அப்படி பேசியிருக்கா? 4 பிள்ளைங்களாச்சு. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முழுங்கி பேசுவா. என்ன சொல்லணும் விசாலாச்சி, சொல்லு. நான் சொல்றேன், தப்பா இருந்தா கோவப்படக்கூடாது. என்ன விசாலாச்சி, பீடிகை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நாங்க என்னைக்கு உன் மேல கோவப்பட்டிருக்கோம்? தைரியமா சொல்லு. என் அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்கான். என் அண்ணனை பார்த்து பேசி சம்மதம் வாங்கினா நல்ல வரனும் கிடைக்கும். பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் ஒன்னு சேரும். முப்பது வருஷமா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் இந்த சம்பந்தம் பேசுறதுனால ஒண்ணு சேர்ந்துருமா? ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கிற விஷயத்த பேசு விசாலாச்சி. உங்க அண்ணன் நெத்தியில கொம்பு முளைச்சவன். அவன் என்னையவே வேணான்னு சொன்னவன். இன்னைக்கு என் மகளுக்கு தான் அவன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போறானா என்ன? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேறங்க. கேட்டு பாக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அப்படிலாம் மறுபடியும் போய் அவன் வீட்டு வாசல்ல நின்னு என் குடும்பத்தை அசிங்கப்பட வைக்க முடியாது. 30 வருஷத்துல ஒரு நாளும் உங்க அண்ணன் உன்னை பார்க்கணும்னு நினைக்கல. ஒரு நல்லது கட்டத்துக்கும் வந்ததில்ல. ஒரு நாளும் இந்த வாசப்படியை மிதிச்சதில்ல. திடீர்னு போய் அவன் வீட்டு வாசப்படிய நாம எப்படி மிதிக்க முடியும்? அம்மா, விசாலாச்சி, இப்ப எதுக்கு அழற? இந்த 30 வருஷமும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாண சமயத்திலயும் ஒண்ணு சேரலன்னா அப்புறம் எப்பதான் ஒண்ணு சேரும்? நான் சாகும்போது என் அண்ணன் வீட்ல இருந்து கோடி துணியாவது வருதான்னு பார்க்கலாம். நீங்க என்ன பேசணுமோ பேசி முடிங்க. விசாலாச்சி, நில்லு. அம்மா நில்லுமா. ஏன் அப்படி போற? உன் அண்ணன் வீடு. அவங்க சேர விருப்பம் இல்லாம இருக்காங்கம்மா. நாம என்னம்மா செய்ய முடியும்? கொஞ்சம் நின்னு பேசிட்டு போயேன். அம்மா இங்க வாமா, உட்காந்து பேசலாமா? மா ப்ளீஸ் மா, வாமா. அம்மா